மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர செல்வன். ஆக பெரும் ஆளுமையாய் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்திலே திராவிட இயக்க கருத்தியலை முன்னெடுத்து சென்ற மறைந்த பெருந்தலைவர் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, எம்.ஆர்.கே என்று அழைக்கப்படுகிற எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அவர் பிறந்த காட்டுமன்னார் கோவில் நகரத்திலே அரசு சார்பில் மணிமண்டபம் ஒன்றை கட்டி எழுப்ப வேண்டும் என இந்த அவையிலே பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். காட்டுமன்னார் கோவிலில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்த பிறகு தமிழகத்தினுடைய பெரும்பாலான கவன ஈர்ப்பை இது பெற்றிருக்கிறது. அங்கே இருக்கிற வீரநாராயண பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான பெரிய குளத்தை செப்பனிட்டு அதற்கு நடைபாதையும் பூங்காவையும் அமைத்து தர வேண்டும். நாயுடு சங்கத்தினரால் நிர்வகிக்கப்படுகிற காட்டுமன்னார் கோவில் உடையார்குடியில் அமைந்திருக்கிற திரௌபதி அம்மன் திருக்கோவிலுக்கு மிக உலக புகழ்பெற்ற திருமுட்டம் போராத சுவாமிகள் திருக்கோவிலுக்கு சீரமைப்பு பணிகளை செய்திட வேண்டும். ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர்களிடத்திலே கேட்டிருந்தேன். நித்தீஸ்வரர் கோவில் ஒரே இடத்திலே வைணவ கோவிலும் சைவ கோவிலும் அமைந்திருக்கிறது. அது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ஆகவே தொல்லியல் துறையின் அனுமதியை பெற்று அருள்மிகு நித்தீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் குடமுழுக்கு நடத்தி தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சுவாமி சகஜானந்தா அவர்களால் நிறுவப்பெற்ற நந்தனார் கல்விக் கழகம் 100 ஆண்டு கால வரலாற்று புகழ் பெற்றது. அந்த நந்தனார் கல்விக் கழகம் முறையாக தனது பதிவை தொடர்ந்து செய்யாததால் பதிவை இழந்து விடுகிற ஒரு நெருக்கடியில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய பத்திரப்பதிவு துறை அமைச்சர் அவர்கள் வரலாற்று புகழ்பெற்ற அந்த நந்தனார் கல்விக் கழகத்தின் பதிவை பாதுகாத்திட உரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துறையின் பெயரை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு நான் என் உரையை தொடங்கினேன். அரசின் நலத்திட்டங்களில் ஒன்றின் பெயரை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு எனது உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எல்லா கிராமங்களிலும் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் என்கிற